ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வீரம். என்ன வைரம் லீவுன்னு சொன்னேன். நம்ம சித்தப்பா வித்தாச்சுட்டு நம்ம சித்தப்பண்ணு நம்ம கூட தான் இருக்கேன். இன்னும் அவங்க பிடிச்சி போகல. என்னைக்கு பிடிச்சி போகிறாங்கன்னா சனிக்கிழமை பிடிச்சி போகிறாங்க. இன்றைக்கி பிடிச்சிக்கிறது தான் சொன்னாங்க. என்னென்ன காரணம் வீட்டிலண்டா அங்கே ஒத்தக்குட்டியார் கத்திக்கிட்டே இருக்கோம். அதுவே பிடிக்கிற அன்றைக்கி நாங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி அது வரைக்கும் உங்க கூட மேயட்டும், உங்கள்கிட்ட இருக்கட்டுன்ட்டாங்க. பயவில் நம்ம மேட்ச்சில் கூட இந்த அங்கே தான் இருக்கேன், உள்ள தான் போயிருக்கேன். அதனால தான் இல்லாட்டினே அம்மா லீவ் போட வேண்டியது. சரி வாங்க நம்ம மேட்ச்சில் ஆரம்பிப்போமா. இந்தா போகிறப்ப நம்ம சித்தப்பு இங்கே ஒரு சித்தப்பு ரொம்ப பிஸியாக இருக்காப்புல. சித்தப்பு கடைசி நாள் தான் இந்த இருக்காப்புல. நம்ம சித்தப்பு நம்ம கூட இருந்தால் ஒரு 3-4 நாள் இருப்பாப்புல. இப்போ ஓடியாப்பா இல்லை வாங்க போ வயக்காடு போகிறாங்க. ஒரு இதோ இப்படியா பார்க்கல வீடியோ எடுக்கல. இதோ அதான் நான் பார்த்தேன். பயமில்லை, இப்போ தான் ட்ரைனிங் எடுக்கிறான். அப்படி எடுக்கணும். எங்கள் அப்பா கிட்ட கேள்றா, அவன் ட்ரைனிங் கொடுப்பான்டா. அவன் ட்ரைனிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லாட்டி தான் வர உங்கள் சித்தி பணமரம் ட்ரைனிங் கொடு. நான் பயவில்லைக்கு அவங்க அக்கா மானுக்கு பரவாயில்ல ட்ரைனிங் வந்து எடுத்துட்டான். இந்த பண்ண மரத்தை கூட சேர்ந்தா எல்லாரும் ட்ரைனிங் எடுத்து எல்லாரும் நல்லா பணமரம் ஆக வேண்டியதான். பணமரம் இங்கே வர்றி இந்த வரு பாருங்க. இதோ அங்கே சித்தப்பு நம்ம சித்தப்பு. அது சித்தப்பு யார்கிட்ட எனக்கு தனால் ட்ரைனிங் எடுத்தது. பூச்சே என்ன நெத்து வேணுமா? இந்தா நெத்தெல்லாம் கிடையாது. இந்த அந்த இலையை வச்சுக்க. நல்லா எங்கே அவனை காணமே. ஒரு சரியான இலை கவர் ஏத்த நல்லா பெரிய இலையாக இருக்குது. வருங்க எக்கு போட்டு தின்னு அவன் எப்படி தின்னாங்க. அந்த லீசா இது எடுத்துக்கிட்டு என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா நினைக்கிறீங்க 2 பேரும். எவ்வளோ நவத்தி போட்டு மூத்த மகன் ஆம்பளை பிள்ளை பார்த்தா. 2வது நம்ம லீஸ் குட்டி 2 பேரும். ஆனால் பரவாயில்ல முட்ட மாட்டேங்க. நம்ம நீசாவாய்வேன் முட்டைய மாட்டேன். 2 பேரும் சேர்த்து வச்சுக்கலாம். தங்கச்சின்னு உனக்கு வர தந்துச்சு. பழுங்கு பாண்டி எங்கே உன் தங்கச்சி பாபியை காணோம். பைலட் பாபி உன் கூட தான் தெரிவாளே. பாபியை நானும் பார்க்கல, வந்ததுலேருந்து எங்கிட்ட பிடிச்சிருந்து இல்லை. ரீசெண்டாக தான் இன்றைக்கி தான் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். அது யூடியூப் சேனல் பேர் ஒரு சந்தை வீடியோ தான். பாம்பு கோவில் சந்தை நினைக்கிறேன். தென்காசி மாவட்டமாக எனக்கு சரியாக தெரில, பார்க்காமட்டேன். தமிழ் கதிரி விளாக்ஸ் அந்த யூடியூப் சேனல் யதார்த்தமாக பார்த்தேன். ஒரு கடை செம்ம கடாங்க. 2 வருஷம் கடான்றாங்க. 2 வருஷம் வரது கூடவே ஒரு 2.5 வருஷம் மேலே வரும் நினைக்கிறேன். 4 பல்லுக்கிட்ட வரும் நினைக்கிறேன். 40,000 சொல்லி 35,000 முடிஞ்சு போல். ஆனால் கடா ஹைட்டு நான் எப்படியும் ஒரு 4.5 அடிக்கிட்ட வந்துருங்க. நல்லா நெடுவடை, நல்லா நீல வளம், நல்லா புளியம்பூர் கலை, கொஞ்சம் அப்படி டார்க்காக அரிச்சு கலர். ஆனால் கடா வந்து நல்லா உறுத்து எப்படி சொல்ல, ஆட்டுக்கு தேவையான மாப்பிள்ளை கடை செம்ம உறுத்துங்க. அப்படி ஒரு கடாங்க. அந்த வீடியோவை நீங்கள் அந்த சேனலில் பேரை போட்டேன்னா லிங்க் போட்டேன்னா எனக்கு வந்து சேனலில் வந்து ஏன் பாதிப்பாயிரும்ன்றாங்க. ஆனால் லிங்க் போட முடியாது. நான் அந்த சேனல் பேர் சொல்கிறேன், தமிழ் கதிர் விளாக்ஸ்னு போட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டது இப்போ சந்தை நினைக்கிறேன். இந்த இன்றைக்கி பார்த்துருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு வீடியோ இந்த வீடியோ வரும், பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா நடுவடியான கடை, சூப்பர் கடை. இந்த வருஷம் நோம்புக்கு எட்டயபுரத்தில் எப்படி கடை வரப்போன்னு தெரியலங்க. போன வருஷம் பார்த்தோம், நல்ல கடை இருந்துச்சு. இந்த வருஷம் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த நோன்புக்கு முன்னாடி 2-3 வாரத்துலையும் அப்படியே கடாவாக வந்து இறங்க. நல்ல கடா எங்கெங்கே இருக்கிற கடா அப்படியே வந்து இறங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய கடாவாக வரும். எப்படி குறைஞ்சபட்சம் இந்த வருஷம் 40-35 தான். அதுன்னு அரைப்பவும் ரேட்டு போயிச்சாங்க. சந்தைக்குள்ளே போயிட்டு வரும்போது நகைக்கடைக்குள்ளே போயிட்டு வர மாதிரி தாங்க இருக்குது. நகை விலையே கம்மியாக தான் இருக்குது. இங்கே ஆட்டு விலை திகிடு கூட ஏறி போயிருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குது. ஒரு ரூபாவே அரைப்பவே கொண்டு போகிற அளவுக்கு ஒரு ஆடும் வந்துக்கிட்டு. ஆனால் ஆடுகள் நல்லா தான் இறங்குதுன்றாங்க. இந்த வட்டம் நோம்புக்கு போய் பார்த்தா தான் தெரியும். அந்த கரெக்டாக அந்த பக்ரீத் டயத்தில் நல்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆடுகளாக வரும், கெடாக்களாக வரும். நினைக்கிறேன் நம்ம புளிய மரம். இதுலேயே என்ன கிடையாது 2 கலரு. அது வந்து ஓட பிளாக் இருக்கும். இதுலேயும் டார்க்காக இருக்கும். அந்த சாப்பு ரெட்டு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இதான் சுத்தமாக புளியம்பூர். இது வந்து செம்பூர் கலர் வந்து. நான் புளிய மரம் நான் சேம நிற்கிறேன். எங்கே உன் மகன் காண செம்பரத்தை காணா, உன் தங்கச்சி பனம்பரத்தெல்லாம் காணா. போன வருஷம் நம்ம ஏரியாக்கார் பக்கத்து ஊருக்கார் தான் செம்பரி ஆடு. நம்ம இந்த மூலி கடை வாங்கணும்ல, அந்த செம்பரிக்காரங்க தான் ஆடு கூட வாங்கினாங்க. எட்டயபுரத்தில் சொன்னேன் இல்லை, அந்த ஆடு பக்கத்தூரில் நம்ம மேய்க்கும் போது பார்த்தேன். உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கல. அந்த ஆடு 3 ஆடு உருப்படி வாங்கிட்டுனாங்க. 3மே இப்போ தான் எல்லாம் ஒரு குட்டி 2 குட்டி போட்டிருக்கு. அப்படியே நம்ம டைனஸ் வந்து நம்ம டைனஸ் செய்கிற ஹைட்டு கொஞ்சம் கம்மி. ஒரு புளியம்பூர் ஆடு, அது ஒரு புளியம்பூர் கடை ஒன்று போட்டிருக்க போல். ஒத்த குட்டி போட்டிருக்கான்னு நல்லா நடுவடையாக இருக்கும் போல். ஆட்டுக்கு நல்ல கடாக்களை மட்டும் தெரிஞ்செடுத்து வைக்கிறாங்கிறாங்க. 3மே ஈன்றுச்சு. 3மே என்ன, நான் ஒரு குட்டி தான் பார்த்தேன், எதுவும் பார்க்கல. மேய்ச்சலில் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கல. 3 ஆடு இப்போ நல்லா இருக்குங்க. மேய்ச்சல் செட் ஆகிடுச்சு கொஞ்சம் இருப்பான். ஒரு ஆடு தான் என்ன செட் ஆகாமல் இருந்துச்சு. அந்த மஞ்சள் இந்த மாதிரி ராகுதுக்கு தரமச்சு அவ்வளோ ஆக மாட்டேங்குது. நம்ம டைனோசர் மாதிரி அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் வெள்ளை மட்டும் உங்கள் அம்மாவை காணாமா, தேடிக்கிட்டே இரு. நீ தேடுறது தான் வேலையாக இருக்க. எப்போ பார்த்தாலும் மெய்தியா தேடிக்கிட்டே இருக்க. வாரு பேட்மேனை வரேன் நெந்துரா. பேட்மேனை எடுத்து கொடுத்தல இந்தா தின்றா. லீசா உனக்கு வேணுமா? நெத்து இல்லை, இந்த 2 இலை தான் இருக்குது. இந்தா என்ன நெத்து மறந்துடுங்கன்னு அவ்வளோ சீசன் முடிஞ்சு வச்சு. பேட்மேனை மறந்துடுறாங்க லீசா, மறந்துடு. கம்மா பாண்டி எங்கடா இங்கேருந்து தண்ணியாக காணா? தண்ணி நிறையா தண்ணி இருந்துச்சு. இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சு போச்சு. அந்த மரம் நிறையா தண்ணி இருந்துச்சுங்க. அப்படி தண்ணி இருந்துச்சுக்க. இந்த மரத்துக்கு ஏற்றமான பள்ளம் தோண்டி வச்சுக்காங்க. அங்கிட்டும் பள்ளம் தோண்டிட்டாங்கன்னா தண்ணி நல்லா நிற்கும். இந்த மரம் இன்னும் நல்லா வளர்ந்துடும். ஓடு அது ஒரு குரூப்பாக போய்க்கிருக்கு.
சாயந்தரம் வந்து எங்கிட்ட மேய்ச்சிக்கலாம் போங்க. போய் இப்போதைக்கு பட்டை கட்டிங்க, இல்லாட்டி வயக்காடுக்கு தான் போகணும். போங்க அங்கிட்டு ஓடு போடு. நான் மொழி படுத்துட்டேன். அதுக்குள்ளே நேற்று மேய்ச்சது இன்னும் பசிக்கலையா மொழி? மொழி கொஞ்சம் இப்போ பயப்படாமல் முதல்ல பயப்படுவான், இப்போ பயப்பட மாட்டேன். அது பழகிட்டேன். நம்ம ஆள் தானே நம்ம உணர்ந்து. ஏன்னா எந்திரிச்சிட்டேன். அதுக்குள்ளே நல்லா தூங்க ரெஸ்ட் ஆடுறா. பாபி தா இங்கே வா. ஓடி ஓடி எங்கே போனேன்? உனத்தை தெரிக்கிட்டா ஓடிட்டா. என்ன போயிட்டேன் போட. நான் அப்புறம் வரேன்டா, பசிக்கு திண்டு போறியா? போ. அந்த நல்லா அந்த புல் வளர்ந்துச்சு, வாய் கட்டுறது தீ எரிஞ்சது, அதை முட்டி போட்டு இப்படி இப்போ வறக்கிறாங்க. முரட்டு மோனிக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கா புல் தீ எரிஞ்சு. இந்த புல் நல்லா கொஞ்சம் அந்த கருணை வாடைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சத்து இருக்கும். ஆனால் விடிய விடிய மஞ்சள் வகுறு நிறையாதுங்க. இன்னும் கொஞ்சம் வளரணும். முட்டி போட்டு கச்சா அசையாமல் மேய்ஞ்சிக்கிருக்கா. மற்றெல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. வருங்கால 2 இளந்தாரி புல்லை. என்ன ட்ரைனிங் கொடுக்கடா செம்மரம்? வெள்ளமண்டை 2க்கு ட்ரைனிங் கொடுக்குறியா? வெள்ளமண்டை வளர்த்திக்கு வந்துட்டான்டா. வரேன்டா, காலையிலேருந்து வாட்டிக்கிருக்கேன். இதாண்டா வேளா முறையில் சத்துரா தின்றா. நான் முள் குத்தும் பார்த்து தின்றா. மிக்கி நீ தின்றா. நீ ட்ரைனிங் இல்லை, உனக்கு என்ன ட்ரைனிங்? எப்படி தின்றா? மற்ற முள்ளோட அப்போ தின்னணும். இதான் சத்து இருக்கிறதே வெள்ளை வளாமரம். இந்த இலையை பறிச்சு கொடுக்குறேன். அண்ணா ஒரு இலை கூட பெரிய இலை சிக்க மாட்டேங்குது, சின்ன இலையாக இருக்கு. தின்னு என்ன நீங்கள் ட்ரைனிங் எடு பாருங்க. காலையிலேருந்து போட்டு என்னை வம்பு இழுத்துக்கிருக்கான். நெத்து குர்றான்ட்டு நெத்து 3 நாள் கொடுக்கல. இங்கிட்டு தவறியான் அங்கிட்டு தவறியான் சேட்டை மட்டும் என்னடா குர்றான்னு முட்டுறியாங்க. நல்லா சின்ன பிள்ளை முட்டி பழகிறியான். பரவாயில்ல, அந்த அளவுக்கு உயிரை இருந்தால் போதும். பரவாயில்ல. நம்ம புள்ளிமானு இதே நேரம் தாங்க. நம்ம புள்ளிமான் வந்து கொஞ்சம் கடுக்காப்பில் போகிற நேரம் மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதே நேரம் தாங்க. இதை விட இன்னும் அது கொஞ்சம் டார்க்காக தான் இருந்துச்சு. ஆனால் புளியம்பூர் தான் 3 கலர் இருக்கும். இதே கலர் தான், மாற்றமுமா அந்த கடை அதே கலர் தான் இருந்துச்சு. புளியம்பூர்லேயே கடுக்காப்பில்ல பூருன்றாங்க. அது ஒரு வகையான கலராக இருக்குன்னு தெரியல. ஆனால் கடுக்காப்பில்ல பூருன்றாங்க. புதுசாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் பார்க்க நல்லா தாங்க இருக்குது. திரிசா மரத்தை சாய்ச்சி விட்றாத. நீ தள்ளுற மரம் சாஞ்சோ திரிசா. நிற்கிறா பாரு. நீ தெனா விட்டுலாம் எக்கு போடவே மாட்டேறீங்க. நண்டு என்ன நண்டு வர நண்டு நேரத்தில் ரொம்ப சோகமாக இருக்கா. சளி எதுவும் இல்லை, காய்ச்சலும் இல்லை. ஆனால் நேரத்தில் ஆனால் நல்ல நண்டு ஆகிட்டா. நண்டே என்னாச்சு? நண்டே வா. வா நண்டே என்னாச்சு? நடுத்தரு நண்டே இன்னும் ஸ்லோவாகிட்டேன். ஆனால் நல்லா பிள்ளை ஆகிட்டேன். இப்போ தான் இங்கே கலவானத்தனம் பண்ணாமல் நான் கண்டுபிட்டி. நீ மட்டும் தான் இருக்கா. உன் தோஸ்தில் இருந்து 2 பேர் இருப்பாங்களே. ஒரு வாரம் வாய்க்காட்டில் நல்லா ஜாலியாக மேய்ஞ்சிட்டு இன்றைக்கி தான் கம்மா பக்கம் வந்திருக்கு மழை வந்ததுக்கு. இங்கே உன் ஃப்ரெண்டு காணுமே 3 ஃப்ரெண்டு இருப்பாங்களே, உன் பார்ட்னரு 3 பார்ட்னரு. நான் பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கே, பரவாயில்ல, பாசமாக இருக்க. கை உப்பு நக்குது வத்தியா? பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்லைங்க. இது பாசமாக இருக்குது. இதே கலர் உள்ள மாடு தான் அன்றைக்கி ஒரு கண்டுட்டி போட்டுச்சு. இதே கலரு. ஆனால் இது வந்து இது இல்லை. இது இப்போ தான் தலையத்து சென்னையாக இருக்குது. இது பெரிய மாடு. இந்த அங்கிட்டு ஒன்று இருக்கு. எனக்கு எந்த மாதிரி தான் தெரில. இதே நேரம் தாங்க. எல்லாம் ஒரே ப்ரீடு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த எல்லாமே. கலர் மேலே சவலை இருக்கும், பாதி கருப்பு இருக்கும். இந்த அங்கே ஒன்று சுத்த கருப்பு இருக்கா. இந்த இங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பக்காளி இந்த இருக்கியா? நீ எங்கே அங்கே இருக்க? இன்னொரு தோசை காணுமே, ஒரு கலர் சுத்த கருப்பு. பக்காளி நல்லா 3 தனித்தனியாக போங்க. இந்த இல்லை அந்த தான் தெரியல. இந்த அங்கே இருக்க கூட அன்றைக்கி இந்த மாடு மேயிற மாடு நக்கிற மாடு கிடைத்த மாதிரியே இது. அதுக்கு பாரு நல்லா எல்லாம் ஒரே ஃபேமிலியாக பாருங்கள். இது அதோட பிள்ளை நினைக்கிறேன். அதை ரொம்ப பாசமாக வச்சுருக்கு. அவங்கவுங்க பிள்ளைய மட்டும் பத்திரமா வச்சுருக்கீங்கப்பா. வெயில் தாங்க முடியல ஏறனாலும். அதனால தான் ஆளுக்கு ஒரு சீட்டை பிடிச்சிங்க. நான் புளிய முறான் யாத்து நாய் வருது. ஆத்து உமிச்சு இப்படி சண்டை விடாத. கருவாச்சி தான்ப்பா அட்டாக் பண்ணுறேன். வரே போல் கருவாச்சி கண்ணுமே வரட்டுறாங்க. நான் டைனோஸே கூடவே போங்க, வாய்க்காடு போவோம். இன்னும் நம்ம கூட பங்காளி வராப்புல. பங்காளி என் கூட வந்தேன்னா ரொம்ப ஊராக சுற்றி காட்டுவேன். வரையா வந்தேன்னா மாட்டிக்கிட்டு போடு. நம்ம கூடயே வருதுங்க. இது பாட்டுக்கு நல்லா பால் கூட பழகிச்சுங்க. பின்னாடியே வருது, ஆடை வச்சிக்கிட்டே வருது. திரும்ப அப்படியே வெட்டு முட்டை போதும். வெட்டு விடு தானே வாத்தேன். கொஞ்சம் தழுத்துட்டா போதுமே. இங்கே நிற்கிறது எல்லாமே எட்டையாக ஒரு ஒர்க்கத்தை. அது கீழே இருக்கிற கண்டுமையும் நம்ம கருப்புசாமி தான். இந்த வரிக்கு ஒரு நானும் கூட வரேன்றா. இப்படியா சரி ஓடு இல்லை ஓடிக்கிருக்காங்க. சாசா நீ மாதிரி நீங்கள் உடனே ஏற்று விட்டாங்களா? ஓடுங்க போங்க. அப்புறம் விட்டுட்டு அப்புறம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. இப்படியா பாபி யாத்தையை விட்டுட்டு போகிறாங்க. யாத்தை நெத்தெல்லாம் விட்டு போ. நெத்துக்கிட்டு விழுந்துருக்கு. ஓடி போய் தின்னு ஓடு. ஏறா மூலி என்ன வர நீ ஸ்லோவாகியிருக்க. சித்தப்பு வாங்க, சித்தப்பு வாங்க, வயக்காடு போய் திரும்ப ஓடியா. நேற்று இந்த பக்கம் தான் மானுங்க அப்படியே மொத்தமாக கூட்டமாக வெக்கேஷன் திருப்பி மழையில் தான் திருப்பி வந்துருச்சுங்க. கரெக்டாக மழை பெஞ்சு கரெக்டாக வந்துடுது. பார்த்தீங்க பச்சை எங்கே இருக்குது, தண்ணி எங்கே கரெக்டாக பார்த்து ஓடியாந்துருதுங்க. மழையில் அந்தளவுக்கு தண்ணி வசதி இல்லை போல, அதான் கீழே ஓடியாந்துருது. திருப்பி மழை நல்லா அப்படி மனசார மழை வீதோ அப்போ தாங்க போய் ஓடி மலையில் ஏறிக்கிறது. அது வரைக்கும் இங்கிட்ட தரையிலே சுற்றுது பயவழிக்கு. ஆகா நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் பசப்பு நல்லா தெரியுதுங்க. அப்படியே முளைச்சிக்கிட்டே ஒரு நாள் அப்படியே சீக்கிரமாக முளைக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு தூரத்தில் தெரியுதா? நல்லா தெரியுதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் சாயந்தரம் நல்லா மேய்வாங்க. இப்போ மேய மாட்டாங்க. இது கொஞ்சம் வெயில் வெக்கடிச்சிக்கிட்டே இருக்கும். சாயந்தரம் 4-5 மணிக்கு விடுதுங்க. அப்போ தான் இது ஃபுல்லாக விட்டோம்னா அது வரைக்கும் தீ எரிஞ்சு சொன்னால் இல்லை, அது வரைக்கும் தீ எரிஞ்சு போனதில்லை.
அது வரைக்கும் அழகாக நின்று மேய்வாங்க. இப்போதைக்கு சும்மா ஒரு நிழலை போட்டுற வேண்டி தான். அங்கிட்டு தூரத்தில் இன்றைக்கி தாங்க நேற்று ஈரத்துக்கு அதுக்கும் செம்பரியாடு வரல, இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. பழுனே அது எப்படி பழுனே, நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க. ஓனர் உட்காந்துட்டேன்னா ஓடி போயிருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த முழுக்க ஓடி போயிடுறாங்க. அதுக்கிட்ட பின்ன இப்போ தான் திறந்து 2 ரூபாய் வச்சேன், டக்குன்னு ஓடி வந்துட்டா. திருப்பி இன்னொன்று இன்றைக்கி எப்படி 2 தடவை மூட போட்டு சாப்பிட்றப்பா, எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு நல்ல புல் கிடக்கும் 2 மேலான்னு பார்க்குறேன். நீ அப்படியே கரெக்டாக கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓனர் உட்காந்துட்டாண்டா, அம்மா மண்டிட்டு ஓடிடுறாங்க. நான் ஜெசிகா நேற்று திண்டு வெளியே வந்துட்டியா? நேற்று எதுவும் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேங்க. இருக்குதா தின்றாங்க பாருங்க. ஆனால் என்ன ஈரம் சளி பிடிக்க போகிறே கரோச்சே. என்ன நேற்று திண்டியா தின்னலையா? இல்லையா? இங்கே உன் தோஸ்து பழுன்னு காணா, நிறைய நேற்று கிடக்கு. போதுமா ஓட்டி போச்சா? வந்துருந்தா இந்த குண்டில் அரிசி கொலை இருக்குங்க, அதில் கொஞ்சம் நேரம் திங்க விடுவோம். வாருங்க அரிசி கொலையை தாங்க இருக்குது. பால் சத்து செம்ம பால் சத்துங்க. சில சின்ன குட்டிகளாக பால் குட்டிகளாக கொடுக்க வந்தோம்னா ஒரு 2 மாத குட்டிகளாக நல்லா இதெல்லாம் கடிச்சுன்னா இந்த இவனை மாதிரி இருக்கிறதுல இதெல்லாம் நல்லா பால் தாய் பால்கிட்ட குடிக்கும். இதுவும் திண்டா பால் சத்துங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் மேய்ப்பேன். இருந்தாலும் சத்தம் போடுவாங்க. கொஞ்சம் நேரம் இதிலே மடக்குவோம், அங்கிட்டு போவேனா இதிலே மடக்குனா போதுங்க. நாளையிலேருந்து செம்பரி ஆடெல்லாம் வயக்காடு பக்கம் வராதுங்க. எல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டேங்க. மேட்டுக்காடு போகிறாங்க. ஏன்னா அங்கே நல்லா புல் தளர்த்துருச்சு. அந்த ஏரியா மணல் காடுலாம் சீக்கிரம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு காஞ்சி ஈரமெல்லாம், அப்போ புல்லெல்லாம் நல்லா தளர்த்துடும். நாளையிலேருந்து அங்கே போகிறாங்க. இங்கே ஒரு லேடி மட்டும் நம்ம கூட்டத்தில் சேர்ந்துக்கிச்சு. இவ்வளோ எல்லாம் போயிட்டாங்க. இன்ட்ரெஸ்டாக மீட் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. என்ன சேர்ந்துக்கிறியா நீயும்? இதான் பட்டண ஆடுகளை, இதான் பட்டண ஆடுன்னு வாங்க. இது அந்த பக்கம் இருக்குது அடிக்கருப்பு மயிலம்பாடி. இதான் எனக்கு தெரிஞ்சு பட்டணம்னு வாங்கலை. லேடி எங்கள் குரூப்பு சேர்ந்துக்கிறியா? நல்லா இவ்வளோ பாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சேர்ந்துக்க. அந்த அங்கே ஒன்று இருந்துச்சு இதாக இருக்குங்களே, இதாங்க அடிக்கருப்பு மயிலம்பாடி. ஹா ஒன்றும் இல்லை, மேய் பயப்படாத. அவங்க குரூப்பு காணமா? ஆத்தே ஓச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கேயும் போகாத, எங்கிட்டே தெரியும். எல்லாம் முள்ளுக்குள்ளே தான் இருக்குது. சேர்த்து மேய்ச்சிக்கிறோம், எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தான் இருக்காங்க. மேய் ஒன்றும் பிரச்சனை பார்க்குது. ஆத்தே ஓச்சு போ, அவங்க குரூப்பை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆத்தே 2 போயிடுச்சுங்க. கரெக்டாக ஆடு இருக்க பார்த்து மோப்பம் முடிச்சு போகுது. இன்னொரு சவுண்டு அங்கே ஆடு கற்றுச்சுன்னா கரெக்டாக 2 கிளம்பிடும். சொல்லி வச்ச மாதிரி கிளம்பிடுச்சு. நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி நல்லா வேட்டைனாலும் 2 மேய்கிறோம். எங்கிட்டோ இன்றைக்கி நம்மளுக்கு பசங்களுக்கு நல்ல வேட்டைங்க, செம்ம வேட்டைங்க. அரிசி குழம்பு பிரியாணி கிடச்சிருக்கு இன்றைக்கி. நல்லா பசங்க நல்லா எவர் குனிந்து தலை நிமிராமல் ஓடாமல் ஆடாமல் அசையாமல் மேய்வாங்க. பரவாயில்ல, எங்கிட்ட வந்ததுக்கு இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இப்போயே 3 மணி 4 மணிக்கு டேங்கை ஃபுல் பண்ணிடலாம். கும்பா விட்டுறக்கூடாது. நல்லா வேட்டை கிடச்சிருக்கு. நல்லா வகுத்து நினைப்புறேன். வகுறு பாரு, இன்னும் ஒரு பக்கம் வகுறு ஃபுல்லாமல் இருக்கு. சீக்கிரம் தின்று. என்ன கையை கடிச்சிக்கிருக்கேன், நெத்தெல்லாம் கிடையாதா? நல்லா தின்ற குனிஞ்சு அரிசி கொலையாக இருக்கிறா இன்றைக்கி. டைனோஸ் பலூன் பாய்ஸே, டைனோஸே உனக்கு தான். ஏன் மச்சான் 2 பேரும் ஏன் என்னடா வந்து நின்ட்டீங்க? நல்ல மேட்சை கிடச்சினா வந்து நல்லா அனுபவிக்காமல் இங்கே வந்துட்டு என்னடா அப்படி நின்ட்டீங்க? அடா பாவிகளா, அவங்க வேறு வெளுத்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் மேய்ஞ்சிருச்சு, அட்டு பண்ணி இடத்த கிளம்புனா இங்கே நின்ட்டாங்களே. இங்கே பாருங்க வந்துட்டாங்க. என்ன ஆத்தே நல்லா மேய் வாங்கி பார்த்தேன். அவங்களாம் நல்லா மேய்ஞ்சிக்கிருக்காங்க. இவங்க வெயில் தாங்க முடியல. வெயில் இது என்னமோ மூச்சை பிடிச்ச வெயில் அடிக்குதுங்க. ஊமை வெயிலாக அடிக்குது. பயமில்லை, ஊமை வெயில் அடித்தா அதிகமாக ஆடுகள் இழைச்சிக்கிட்டே இருக்கும். அது இந்த ஒரு நிழலை பார்த்து ஓடுறாங்க சீட்டை போட்டுருந்து. சரி போயிட்டு வந்துட்டு இன்னொரு ரவுண்டு விட்டு பார்ப்போம். முள்ளுக்குள்ள இன்னொரு ரவுண்டு போய் நெத்த பறக்க விட்டு திருப்பி ஒரு ரவுண்டு விட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 1/2 hour மேஞ்சாலே போதும் அப்படின்னு சைட்டாக விட்டுட்டா. பசங்க தண்ணிக்கு தேடுறாங்க. அதை என்னடா போய் அந்த கிணறை போய் பிரித்து மேய்கிறாங்க. தண்ணி இந்த இடையில தண்ணி பள்ளத்தில் இல்லை. நான் அங்கிட்டு போய் ஏதாவது பள்ளத்தில் இருந்தால் விட்டு பார்க்கணுங்க. தண்ணிக்கு தான் ஓடியான்ட்டாங்க பசங்க. தண்ணி வேணாமா? தண்ணி பாதி குடிச்சிட்டு குடிக்காமல் போயிட்டீங்க. தண்ணி நல்லா தண்ணிக்கு தான் தாவி ஓடியாந்துருக்காங்க. ஏதாவது ஒரு பக்கம் நின்று மேய்கிறாங்களான்னு பாரு. இருக்கிற இடத்துலையும் போய் மேயணும்னு பார்க்குறாங்க, ஆசைப்பட்றாங்க. அது பேராசை தப்பு. திரும்ப இங்கிட்டு வாங்க பார்த்தாங்கன்னா வைக்க போகிறாங்க. செந்திட்டிலாம் திங்க வேணா, அரிசி கூட தேவையில்ல, செந்திட்டு பிடிச்சிட்டாங்க. திரும்ப கூட சிலுக்கு உங்கள் பாட்டி கூட வந்து மேரியா ஒரு முட்டுருவா. அதனால் ஒரு நேரம் முட்ட மாட்டாங்க, ஒரு நேரம் பாசமாக வச்சுக்கிடுவா. சிலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேய்றீங்களா? போட்டு மேய்றீங்களே ஒருத்தருக்கு. இன்னும் அவ்வளோதாங்க. இந்த முள்ளுக்குள்ளே நெத்து இருக்காதுங்க. எப்பயாவது நல்லா மழை காற்றோடு மழை வந்தால் தான் இருக்கிற நெத்தா விழுகும். இன்றைக்கி ஃபுல்லாக செம்பரி ஆடு நம்ம ஆடு காலி வந்துட்டாங்க. நேரியாப்பா கட்டி பார்க்காதீங்களே இந்த முள்ளுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இவங்க கேட்க மாட்டேங்க, டெய்லி வருவாங்க. கரெக்டாக அந்த மரத்தை பொழுனே இல்லை பொழுனே நம்ப மாட்டேன்ட்டீங்க. நீங்கள் கண்ணு மை தினாவட்டலாம். நல்லா அரிசி கோலா தின்றுருக்கீங்க. இப்போ அடுத்து நல்லா கோரப்புல் சாப்பிடுங்க. உங்களுக்கு விதவிதமான வித்தியாசமான அனைத்து வகையான பிரியாணி கிடைக்கும். உள்ளே இறங்கி கடிங்க. இதெல்லாம் இன்னும் 4 நாள் கழிச்சு லைட்டாக தழுக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஈரப்பதம் இருக்குது. இது போதும். பேட்மேனை பாருங்கள், பூச்சி மாதிரியே டைப் அடிக்கிறேன் மாதிரி. சந்தோஷம் வகுறு நிறைஞ்சிச்சு. இங்கிட்டு உருள்றியான் அடிச்சு விழு. அந்த அடி கிட்ட அங்கிட்டு மாற்றி பெல்ட் அடிக்குவேன். இப்போ அவ்வளோ ஒரு ரவுண்டு முட்டுவா விரட்டி போயிட்டு அடிப்பேன். நல்லா விடு சாசா விட்டாத. அவன் தம்பி தான் அவன் விட்டான். பேட்மேனே பேட்டு இங்கே வர்றா. இந்த சந்தோஷம் பொங்கிடுச்சு, வகை நினச்சிச்சு. இங்கிட்ட அங்கிட்டு தப்புது, அதை கை கால் குதிக்கிற. அறியா பெல்ட்டு இந்த காலமாடா கிடமாடா. பேட்டு இங்கே வர்றா. அத்தா நல்லா முட்டி ட்ரைனிங் எடுக்கிறேன்.
கையை இருப்போம் கால் இருப்போங்க போதாடா நண்டு எத்தனை நாய் வத்தியா தூ கருவாச்சியா பாருங்க ஓய் தூ நண்டு ஆத்து குச்சியம்மா ஓச்சிடி என் பிள்ளைய தூக்கிட்டு போகுதுடா என் புட்டு நாய் வருது அத்து நண்டு தூ கருவாச்சே தூ ஓய் அவர் ஓய் ஓய் சவுண்ட் விட்டா போய் பயந்துருவாங்க கருவாச்சி அவர் அசையாமல் ஒத்தக்கா 3 வேலை நிற்கிற அவர் கருவாச்சி ஆத்தே ஒன்றுக்கு இருந்துட்டா பயத்தில் அங்கே கடிக்க வரப்போகுது ஏண்டி இருக்க கொம்புக்கு முட்டினா இப்படி முட்டலாம் என்ன கருவாச்சியே ஆற்று இங்கிட்டு வருது இங்கே வரு எத்தனை வருது ஆற்றி தனியாக ஏதாவது ஒரு குட்டி ஆடு சிக்குச்சுன்னா அம்பிடுத்தாங்க அவ்வளோதான் மாட்டுச்சு போச்சு இவானே ஆற்று கரடியை ஆற்று இவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ச்சிக்க பார்க்கல சின்ன வலிச்சு ஒருத்தையும் பார்த்துருக்கா நீ யாரும் பார்க்கலவே இல்லை அண்டே ஆற்று ஊய் து எங்கிட்ட தானே வருது ஆற்று கடைசியில் ஒரு சுத்த பிளாக் குட்டி ஒன்று வருது கிட்ட போய் பார்ப்போம் பார்த்தியா நார்மலாக தான் இருக்கு ஆனால் சரியான இதாக இருக்குது இந்த சின்ன வாண்டு போகுத்தியா தகுதா அவங்களுக்கு தெரியுதா பார்க்க எல்லாமே தெருநாய்கள் பக்கத்தூர்லேருந்து பக்கத்தூர் வெக்கேஷன் வந்துச்சு என்னங்கடா நாயை பார்த்துட்டிங்களா அதான் நான் பார்த்தேன் இன்ட்ரெஸ்ட்டாக மேய்ச்சிக்கிட்டாங்க போவோம் வீடு டைம் ஆச்சு போவோம் நான் விட்டுட்டு போகிறேன் ஆற்று பயந்து வராங்க நான் போனதே கிளம்பி எப்படி வராங்க இப்போ மட்டும் நான் சொல்கிற பட்செல்லாம் கேட்பாங்க நான் இங்கிட்டு போனால் இங்கிட்டு வருவாங்க இங்கிட்டு போனால் இங்கிட்டு வருவாங்க பயம் வருது ஆத்தே இந்த வருது ஆத்தே உசுரை கொடுத்து வராங்க உசுறு மேலே அம்பிட்டு ஆசை ஓய் ஜெசிகா கிரேசி முடிய எதுக்கு இப்படி அவசரம் ஒன்றும் இல்லை நாயெல்லாம் வந்து கடிக்காது எதுக்கு இப்படி உசுரை கொடுத்து ஓடுறாங்க மூச்சு வாங்க நில்லுங்க இங்கே வாருங்க ஓட்டத்தை நம்ம உசுரை கொடுத்து உசைன் போட்டு கணக்காக வேப்பம் ஓடுறாங்க சரி நண்பர்களே நான் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன் பிடிக்காதோ லைக்காக போட்டு விட்ருக்கேன் இதேமாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களே நான் சந்திப்பாக வரட்டா இதுக்கு மேலே தடுத்து நிப்பாட்ட முடியாது அணையா இங்கே பிடிச்சா பாயிண்ட் டு பாயிண்ட் நேராக இருக்கிற மரத்துக்கெல்லாம் குட் மார்னிங் குட்டி வினி சொல்லிட்டு கிளம்பிடுவேன் இந்த வாரம் இருக்கும் சரி நண்பர்களா பாம்மா வரட்டா பாய் ரெண்டு சிலை நானும் வரண்டா